இந்திர சனீஸ்வரர் நவகிரகங்கள்ல ஒருத்தரா இருக்கிற சனி பகவான நம்ம சிலை வடிவத்துல பார்த்திருப்போம். ஆனா திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கிற ஏரிக்குப்பம் அப்படிங்கிற இடத்துல இந்திரம் பொறித்த சிவலிங்க வடிவத்துல இவர் நமக்கு காட்சியளிக்கிறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியை ஆண்ட சிற்றரசர் ஒருத்தர் சனீஸ்வரருக்கு கோவில் கட்ட விரும்பி இருக்காரு. சனி பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அப்படிங்கிற அடிப்படையில இந்திரங்களை பிரதிஷ்டை செஞ்சு சிவலிங்கத்தோட பான வடிவத்திலே சிலையமைச்சு கோவில் கட்டியிருக்காரு. இந்திரங்களோட இருந்ததுனால இவருக்கு இந்திர சனீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டிருக்கு. மூலஸ்தானத்துல தாமரை பீடத்தின் மேல 2 அடி அகலம் 6 அடி உயரத்தோட அமைஞ்சிருக்கிற சிவலிங்க அமைப்புல சனீஸ்வரர் அருள்பாலிக்கிறாரு. சிலையோட உச்சியில சிவபெருமான போலவே சூரியனும் சந்திரனும் இருக்கிறாங்க. நடுவுல காகமும் இருக்கு. இதை தவிர லிங்க பானத்தோட மத்தியில அருங்கோண அமைப்புல ஷட்கோண எந்திரமும் அப்புறம் நமச்சிவாய அப்படிங்கிற சிவமந்திரம், பீஜாட்சர மந்திரம், லட்சுமி கடாட்சர மந்திரங்களும் இந்த லிங்க பானத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற பாஸ்கர தீர்த்தம் அப்படிங்கிற குளத்தில் நீராடி சனீஸ்வர பகவான் வழிபட்டா திருமண வரம், குழந்தை பேரு, நோய் நிவர்த்தி, லட்சுமி கடாட்சம், சனீஸ்வர தோஷம் மற்றும் சகல தோஷமும் நிவர்த்தி அடையும் அப்படிங்கிறது ஐதீகம். லிங்க பான வடிவத்தில் இருக்கிற இந்த எந்திர சனீஸ்வரரை பத்தி நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.